ஆச்சி மிளகாய் தூள் வழங்கும் மணிச் செய்திகள். இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோ. தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்த இடைக்கால தடை விதித்தது உச்சநீதிமன்றம். ஜல்லிக்கட்டு தடைக்கு நடுவண் மாநில அரசுகளே காரணம் என மருத்துவர் ராமதாஸ் குற்றச்சாட்டு. ஆத்தூர் அருகே பட்டப்பகலில் நகை வணிகரிடம் இருந்து 4 கிலோ தங்கம் கொள்ளையடிக்கப்பட்டதால் பரபரப்பு. உள்நாட்டு பாதுகாப்பை உறுதி செய்வதில் பிரதமர் மோடி தோல்வியடைந்து விட்டதாக லாலு பிரசாத் குற்றச்சாட்டு. மேட்டூர் அனல் மின் நிலையத்தில் எந்திர கோளாறு காரணமாக நிறுத்தி வைக்கப்பட்ட மின் உற்பத்தி மீண்டும் தொடக்கம். பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கடலூரில் ஊரக புதுவாழ்வு திட்ட பணியாளர்கள் உண்ணாநிலை. திருவாரூர் அருகே ஓய்வு பெற்ற வேளாண் அறிவியலாளரின் கவனத்தை திசை திருப்பி 36 பவுன் நகைகள் கொள்ளை. தமிழக அரசின் கரும்பு விலை உயர்வு விவசாயிகளுக்கு ஏமாற்றம் அளித்துள்ளதாக கருணாநிதி கருத்து. இளையராஜாவின் பாடல்களை ஓவியமாக தீட்டும் நிகழ்ச்சி 31ஆம் தேதி நடைபெறும் என ஓவியக்கலை அமைப்பினர் தகவல். ஒருநாள் மட்டைப்பந்து போட்டியில் ஆஸ்திரேலிய அணிக்கு 310 ஓட்டங்கள் இலக்கு நிர்ணயித்தது இந்திய அணி. ஆச்சி மிளகாய் தூள் வழங்கிய மணிச் செய்திகள். இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோ.